வணக்கம். நான் தமிழ் வேதா. ஏஎன்இ பிக்சர்ஸ் வழங்கும் 2026 வருடத்திற்கான ராசி பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி என்பது 60 to 90 டிகிரி வரை பரவியுள்ள ராசி. இதன் அதிபதி புதன் ஆவார். புதன் சற்று சுறுசுறுப்பான கிரகம். அவர் இருக்கும் மிதுனம் காற்று ராசி. எனவே இவர்களின் பரபரப்புக்கு பஞ்சமே இராது. சமயத்தில் அண்டாவுக்குள் கை நுழையாத அவசரம் கொள்வர். இவர்களின் ராசியாதிபதி புதன் உச்சமானால் நல்ல கல்வி மேன்மை இருக்கும். நிறைய வீடுகளை சொந்தமாக வைத்திருப்பர். அந்த வீடுகளில் தண்ணீர் வளமாக இருக்கும். மேலும் இந்த ராசியாதிபதி புதனின் உச்சம். இவர்கள் தங்கள் தாயாரின் மேல் மிக அன்போடு நடந்து கொள்வர். இந்த ராசியாதிபதி புதன் உச்சமானால் இவர்களை திருமணம் செய்த பிறகு இவர்களின் வாழ்க்கை துணை தொழிலில் மிக அபிவிருத்தி காண்பர். 2026 வருடம் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. இந்த புது வருடம் பிறந்தவுடன் ஆட்கள் பழக்கம் அதிகரிக்கும். மக்கள் தொடர்பு தொடரும். நிறைய மனிதர்களை சந்திப்பு நடத்தி பழகுவீர்கள். முக்கியமாக நிறைய மிதுன ராசியாரில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதிலும் குறிப்பாக வரன் வீட்டார் அவர்களை தேடி வந்து திருமண ஏற்பாடுகளை முன்னின்று நடத்துவர். சில வீடுகளில் பெண் கொடுத்து பெண் எடுக்கும் கல்யாணமும் நடக்கும். சில வீடுகளில் மருமகன் வரும் வைபவமும் அரங்கேறும். இந்த வருடம் பணவரவு சிறப்பாக இருக்கும். இந்த ஓவர் பணப்பெருக்கம் உங்களை அதிரி புதிரி ஆக்கிவிடும். அதனால் விலை அதிகமான பொருட்களை தேவையில்லாமல் வாங்கி காசை கரைப்பீர்கள். ஜாலி டூர் போகிறோம் என்று வந்த பணத்தை வழியெல்லாம் விரைத்து விடுவீர்கள். இவ்வளவு பணவரவு வரும்போது வாய் சும்மா இருக்குமா? சவடால் பேச்சு பேசி குடும்பத்தினர் தெரிந்தவர்களை டெலீட் பண்ணி விடுவீர்கள். ரொம்ப பேசுகிறான் என்று உறவு முறைகள் மூஞ்சியை தூக்கி வைத்துக் கொண்டு விலகி விடுவர். வரும் பணத்தை வெளியூர், வெளிநாடு, வயல், தோட்டம் மற்றும் ஒரு குடிநீர் தயாரிப்பு நிறுவனத்தில் முதலீடு செய்வீர்கள். ஆரம்ப கல்வி மிக நல்ல பள்ளியில் ரொம்ப செலவில் கிடைக்கும். கண்ணிற்கு ரொம்ப செலவு செய்து கண் கண்ணாடி, லென்ஸ் வாங்கி மாட்டிக்கொள்வீர்கள். சிலர் பல் சம்பந்தமாக பெரிய செலவு செய்வீர்கள். உங்களில் சிலரின் குடும்பம் வெளியூர், வெளிநாடு செல்லும். உங்கள் இளைய சகோதரனின் வேலை அல்லது திருமணம் சம்பந்தமாக நிறைய செலவு ஏற்படும். பணியாளர்கள் திருமண விஷயமாக சொந்த ஊர் செல்வதற்காக பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அரசு கட்டடம், அரசு குடிநீர் சார்ந்த இனங்களின் வேலை ஒப்பந்தம் கிடைக்கும். இதனால் அதிக வேலை சிரமமும் அதே அளவு லாபமும் கிடைக்கும். உங்கள் மனையை அரசு சட்டப்படி எடுத்துக்கொண்டிருந்தால் அது சார்ந்த பணம் முதலீடு வகையில் கிடைக்கும். இந்த ஆண்டு மாணவர்கள் தொழில் சார்ந்த கல்வி கிடைக்கும். சில மாணவர்கள் படித்துக்கொண்டே தொழிலும் கற்றுக்கொள்வர். இதனால் நிறைய தொழில் சார்ந்த மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். வீடு கட்ட அரசு வகை கடன் கிடைக்கும். சிலர் உங்கள் பூர்வீக நிலத்தை உங்கள் ஊரில் உள்ள உறவினர்களிடமே விற்றுவிடுவீர்கள். விவசாயிகள் தங்கள் சொந்த நிலத்தோடு குத்தகை நிலமும் எடுத்து வேளாண்மையை பெருக்குவர். விவசாயம் செழிக்க அரசு அதிகாரிகளின் உதவியை நாடுவர். உங்களில் சிலர் மாமியார் குடும்பத்தின் வீட்டையும் உங்கள் வீட்டையும் இடமாற்றிக் கொள்ளும் சூழல் ஏற்படும். சிலர் காதல் வசப்படுவீர்கள். அந்த காதல் வீட்டருகே அமையும். சிறு சண்டை தகராறுக்கு பிறகு திருமணத்தில் முடியும். வாரிசு பிறப்பதற்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் மருத்துவ ஆலோசனை பெறுவீர்கள். சினிமா கலைஞர்கள் நிறைய வாய்ப்புகளையும் அது சார்ந்த அநேக சந்திப்புகளையும் பெறுவர். டிவியில் வரும் இவருக்கு பதில் இவர் என்ற நிலை ஏற்படும். சில கலைஞர்கள் சொந்த படம் எடுப்பீர்கள். கலை சம்பந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீர்கள். பங்கு வர்த்தக முதலீடு சம்பந்தமாக அந்த ஏஜென்ட்டுகளுடன் மீட்டிங் வைத்து அறிவுரை ஏற்பீர்கள். பொழுதுபோக்கு துறையினர் அதன் ஏற்பாட்டாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வாய்ப்பு பெறுவீர்கள். மனை வாங்க கடன் வாங்குவீர்கள். சீருடை பணியாளர்களுக்கு அரசு சார்பில் கடன் கிடைக்கும். உங்களில் சிலர் சிறு தூர பயண வாகனம், வயல், அடுக்குமாடி வீடு, உங்கள் மூத்த சகோதரன் சார்பில் கடன் வாங்குவீர்கள். அவ்வப்போது அடிவயிற்றில் உஷ்ணம் சார்ந்து வலி சுண்டி இழுக்கும். உங்கள் தாய்மாமன் அவசரத்துக்கு உதவுவார். சமையல் கலைஞர்கள் தங்களின் சமையல் பாத்திர பண்டங்களை பத்திரமாக பார்க்க வேண்டும். திருடு போகும் வாய்ப்புண்டு. திருடு போனால் திரும்ப கிடைக்காது. தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கு கிளம்பி போய் வேறு ஒரு கோவிலை வணங்கிவிட்டு வருவீர்கள். பிற மத வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் செல்வீர்கள். இந்த வருடம் தொழில் மிக நன்றாக நடக்கும். தொழில் பங்குதாரரை அதிகம் சேர்த்துக் கொள்வீர்கள் அல்லது அடிக்கடி மாற்றுவீர்கள். வீட்டை மாடிஃபை பண்ணுகிறேன் என்று செலவழிப்பீர்கள். இந்த வருடம் இந்த மிதுன ராசியார் பெருமைக்கு மாவிடிப்பார்கள். இவர்களை பற்றி ஊரே பெருசாக பேச வேண்டும் என்று எதையோ செய்வார்கள். இதன் காரணமாகவே இவர்களுக்கு வரும் பணம் எல்லாம் செலவாகிவிடும். புது தொழில் தொடங்க எண்ணமுடையவர்கள் தாராளமாக தொடங்கவும். இந்த அரசியல்வாதிகள், மிதுன அரசியல்வாதிகள் இந்த வருடம் பண்ணும் அலும்பு தாங்காதுலா சாமி. வீடு வீடாக செல்வதென்ன, பணியாளர்களின் நலன் விசாரிப்பதென்ன, தாய்மார்களின் தாடையை பிடித்து விசாரிப்பதென்ன, சினிமா கலைஞர்களை கையோடு இழுத்து கொண்டு போவதென்ன,
உங்கள் கடனை நான் அடைத்து விடுவேன் என சத்தியம் செய்வதென்ன, ஓட்டலில் தோசை சுடுவதென்ன என்று சும்மா தூள் பறத்துவார்கள். ரைட். நிறைய மிதுன ராசியார் அரசியலில் குதிக்க போவது கன்ஃபார்ம்டு. இந்த வருடம் மிதுன ராசியாருக்கு ரொம்ப பண செலவு இருக்கும். அது திருமண செலவு அல்லது பிறரை சந்திக்கும் செலவாக இருக்கும். எனவே கூடிய மட்டும் வருகிற பணத்தை வீடு, வயல், பங்குகள் என முதலீடாக மாற்றிவிடுங்கள். உங்களில் சிலர் சினிமா படம் எடுப்பார்கள். மிதுன ராசியார்கள் கவனமாக இருக்க வேண்டியவை. செலவு விஷயங்களில் கண்டிப்பும் கட்டுப்பாடும் தேவை. இந்த வருடம் நிறைய ஆட்களின் பழக்கம் தொடர்பு உண்டாகும். எனவே அவர்களின் உண்மை தெரிந்து சிலரிடம் அளவோடு பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியம், உணவு பழக்கங்களில் முன்னெச்சரிக்கை தேவை. வேலை செய்யும் இடங்களில் உங்கள் முதலாளி மற்றும் HROக்களிடம் சுமூகமாக போகவும். மிதுன ராசியார்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரங்கள்: சிதம்பரம் சிவகாமி அம்மனை வணங்கவும். திருப்பதி சென்று தரிசனம் செய்வது நல்லது. நன்றி.